மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குறதுக்கு காலிஃப்ளவர், பீன்ஸு, கேரட்டு, டர்னாப்ஸ், நூற்கோல், குடமிளகாய் போட்டு ஒரு பொரியல் பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேங்க. வெங்காயம் 3 வெட்டி வச்சுருக்கேங்க. டர்னாப்ஸ், நூற்கோலை பொடியாக அறுத்து வச்சுருக்கேங்க. குடமிளகாய் சின்ன குடமிளகாய் 1 அறுத்து வச்சுருக்கேங்க பொடியாக. கேரட்டு அரை கேரட் எடுத்து அறுத்து வச்சுருக்கேங்க. பீன்ஸு 1 கப்பு வெட்டி வச்சுருக்கேங்க. காலிஃப்ளவர் 1 கப்புங்க. தேங்காய், சீரகம் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை மிக்சியில் போட்டு நம்ம அப்படியே நைஸாக அடிச்சுட்டு வந்துடலாங்க. சரிங்களா? தாளிக்கிறதுக்கு கடுகு, வெள்ளை உளுந்த பருப்பு, கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாவை கொஞ்சம் நல்லா நீளமாக வெட்டிக்கோங்க. ஏன்னா காயம் அப்படி இருக்கு இல்லைங்களா? பொடியை வெட்டினோம்னா நம்மளுக்கு காரமாயிருங்க வாயில் போயிட்டு. தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். சரிங்களா? இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி தாளிச்சுக்கலாங்க. எண்ணெய் காயுதுங்க. நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ கடுகு, வெள்ளுளுந்த பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுடலாங்க. நல்லா பொரியுதுங்க. பொரியுதுங்க. பச்சை வெங்காயம் போட்டுக்கலாங்க. பச்சை மிளகா போட்டுடலாங்க. கருவேப்பிலை தலையை போட்டுடலாங்க. அடுப்பு அப்படியே சிம்மில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சா கருகிடுங்க. எல்லாம் கருகிட்டால் கடலைப்பருப்புலாம் கசப்பாயிருங்க. இப்படி பொன்னிறமாக தான் பண்ணணுங்க. சரிங்களா? இப்போ அடுத்தது நம்ம காலிஃப்ளவர் போட்டுக்கலாங்க. கேரட் போட்டுக்கலாங்க. குடமிளகாய் போட்டுடலாங்க. பீன்ஸ் போட்டுக்கலாங்க. டர்னாப்ஸ், நூற்கோல் எல்லாம் கழுவிட்டு அறுத்து எடுத்து வச்சுருக்கேங்க நான். இது அப்படியே 2 வணக்கலாங்க. இதில் மஞ்சத்தூள்லாம் போடக்கூடாதுங்க. மஞ்சத்தூள் போட்டோம்னா இந்த காயோட கலர் மாறிடுங்க. அந்த தேங்காய், சீரகம் நம்ம அரைச்சி அப்படியே போடுறோம் இல்லைங்களா? அப்படியே துருவிட்டு வரணுங்க. 1 2 அடித்து சீரகத்தோடு அடிச்சுட்டு வரணுங்க. அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இறக்கும் போது, போடும்போது. இது நல்லா வணங்கிட்டுங்க. நம்ம இதில் உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டுட்டு இப்போ இந்த 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அப்படியே மூடி வச்சிடலாங்க. வேகட்டுங்க. காய் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. ரொம்ப ஊற்றக்கூடாதுங்க. காயோட டேஸ்ட்டு போயிருங்க, சத்தும் போயிடும். அதனால் நல்லா கொஞ்சம் அரை வெக்காடு வெந்த பிறகு நம்ம மூடியை திறந்து வச்சுக்கலாங்க. இப்போ இந்த மூடியை போட்டுடலாங்க. வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம தேங்காய் பூ போட்டுட்டு இறக்கிடலாங்க. தேங்காய் பூ போட்டு நல்லா கிளறி விட்டுட்டேங்க. இப்போ பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள்.